இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, உங்க ஃபிஷ் டேங்க்க எப்படி ரொம்ப நாளைக்கு கிளீனா வச்சுக்கிறத பத்தி கம்ப்ளீட்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு தெரியாத நெறையா விஷயம் இந்த வீடியோல இருக்கு. நீங்க மத்த டேங்க கம்பேர் பண்ணும்போது, உங்க டேங்க நீங்க எப்படி கிளீனா வச்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, அதில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு அந்த டேங்கோட ஃபில்ட்ரேஷன். அந்த டேங்கோட ஃபில்ட்ரேஷன் கரெக்ட்டா இருந்துச்சுன்னா, மேக்ஸிமம் உங்க டேங்க்ல இருக்க அழுக்க அது கரெக்ட்டா ஃபில்டர் பண்ணி வச்சுக்கும். அதனால உங்க டேங்க்ல இருக்க அழுக்கு ஆ மேக்ஸிமம் அத வெளிய அத பொல்யூட் பண்ணாம இருக்கும். அதனால உங்க டேங்க் ரொம்ப நாள் கிளீனா இருக்கும்னா, நீங்க பெஸ்ட்டு ஒரு நல்ல ஃபில்ட்ரேஷனா பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு எப்படி ஃபில்ட்ரேஷன் சூஸ் பண்ணணும்னு தெரிலனா, கீழ கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அதுக்கான தனி வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். அதுக்கப்புறம் உங்க டேங்க்ல எப்படி ரொம்ப நாளைக்கு அழுக்கு வராம பார்த்துக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்க டேங்க்ல ஆ டெய்லி மெயின்டனன்ஸ் நீங்க ரெகுலரா பண்ணணும். அதாவது இந்த மீதி போன ஃபுட் எடுக்கிறது, அந்த மாரி டெய்லி மெயின்டனன்ஸ் நீங்க கரெக்ட்டா உங்க டேங்க்கு பண்ணணும். அப்படி உங்களுக்கு டெய்லி மெயின்டனன்ஸ பத்தி என்னன்னே தெரியல அப்புட்ன்னா, கீழ கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க டேங்க்கான டெய்லி மெயின்டனன்ஸ பத்தி நான் கம்ப்ளீட்டா ஒரு வீடியோவா போடுறேன். அப்புறம் உங்க டேங்கோட வாட்டர கிளீனா வச்சுக்கிறதுக்கு நீங்க மேக்ஸிமம் ஒரு 2 டூ 3 வீக்ஸ் அந்த டேங்கோட வாட்டர சேஞ்ச் பண்ணிடுங்க. ஏன்னா, ஒரு 2 டூ 3 வீக்ஸ் போச்சுன்னா, அந்த ஃபில்ட்ரேஷன்ல மேக்ஸிமம் எல்லா அழுக்கையும் அந்த ஃபில்ட்ரேஷன் எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கும். அதுக்கப்புறம் போச்சுன்னா, மேக்ஸிமம் இந்த ஃபில்டரால கலெக்ட் பண்ண முடியாது. அதனால நீங்க மேக்ஸிமம் ஒரு 2 டூ 3 வீக்ஸ் அந்த டைம் கேப்ல உங்களோட டேங்க் கிளீன் பண்ணிடுங்க. கிளீன் பண்ணும்போதுமே நீங்க அந்த டேங்க்ல ஏற்கனவே இருந்த வாட்டர ஒரு 20% ஊத்திட்டு, அதுக்கப்புறம் அதுக்கு மேல நீங்க புது வாட்டர் ஆட் பண்றது தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது நான் நெறைய பேர்த்த வீட்ல நோட் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கே தெரியாம அத பண்ணிட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் போய் சொன்னதுக்கப்புறம் தான் அவங்களுக்கே தெரிஞ்சுச்சு, ஓகே இதெல்லாம் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க டேங்க் டைரக்ட்டா சன்லைட் படுற மாரி ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க. அந்த மாரி டைரக்ட்டா சன்லைட் படுற மாரி ஒரு ஒரு இடத்துல வச்சிருந்தா, நெறைய பிரச்சனை வரும். அதில மெயினா 2 பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க டேங்க்ல ஆல்கே ஃபார்ம் ஆகும். அதாவது உங்க டேங்க்ல பாசம் நெறையா பிடிக்கும். அப்படி பாசம் பிடிச்சிச்சுன்னா, உங்க டேங்க் பார்க்கறக்கு அவ்வளோ நீட்டா இருக்காது. செகண்ட் பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா சன்லைட் படும்போது அந்த மீனுகளுக்குமே ரொம்பவே ஹார்ஷா இருக்கும். எந்த மீனவருக்கும் டைரக்ட்டா சன்லைட் படுறது அவ்வளோ ஒரு நல்ல விஷயம் கிடையாது. அதனால நீங்க இன்டைரக்ட் சன்லைட் படுற மாரி ஒரு இடத்துல வச்சுக்கிட்டீங்கன்னா, ரொம்பவே நல்லது உங்க ஃபிஷ் டேங்க்கு. அதாவது நீங்க டைரக்ட்டா ஜன்னலுக்கு முன்னாடி வைக்காம, சைட்ல தள்ளி ஓரளவுக்கு இன்டைரக்ட்டா சன்லைட் படுற மாரி வச்சீங்கன்னா, கரெக்ட்டா இருக்கும். இதெல்லாம் பண்ணீங்கனாலே மேக்ஸிமம் உங்க ஃபிஷ் டேங்க்க ரொம்ப நாளைக்கு நல்லா கிளீனா வச்சுக்கலாம். இது போக உங்களுக்கு இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, கீழ கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இதே மாரி வேற ஏதாவது வீடியோஸ் வேணாலும் கீழ கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த வீடியோஸையும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.